ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்குறோன்னா, இந்த பப்ஜி பைபிளையை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் பேன் பண்ணாங்க. அப்படா முடிஞ்சு தொல்லை, இப்போனாச்சும் அந்த கேம் அடிக்ட்லேருந்து வெளியே வரும்னு பார்த்தா திருப்பி இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படின்ற ஒரு புது கேமை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பப்ஜி மாதிரி தான். அந்த பிளேயிங் கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். 100 பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றா இறக்கி விடுவாங்க. ஒரு டீம் 4 பேர் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணி கடைசி வந்தால் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்னு அடிப்போம். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா பப்ஜியே ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பில்ட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி நியூ ஸ்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் பிளே ஸ்டோரில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ், இன்னைக்கு தேதி என்ன 11, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஐஃபோன் யூசர்ஸ் அதாவது iOSக்குலாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமோட அந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எலிஜிபிள் டிவைசஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2GB ரேம் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுக்க முடியும். அதே மாதிரி 64 பிட் அந்த ஆக்டோகோர் ப்ராசர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கில் இருக்கணும். கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.4GB பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில மேப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு 3GB இருந்தால் தான் ஒரு ஃபியூச்சராக. ஏன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 1.25GB 1.5GB வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3GB ஃபுல் ஆயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நான் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேமை யாரும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, இன்ஸ்டால் பண்ணால் ஒரு சில பிரச்சனைகள் வருன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா புதுசு, ஏன்னா ப்ரொமோ டீசர்ஸ்லாம் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கேமும் பார்த்தீங்கன்னா புதுசு. எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் நிறுவனங்களும் இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த நியூ ஸ்டேட் பப்ஜி பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ தான் நிறையா ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12ஓட பீட்டா வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்டேபிள் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏற்றினவங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா சர்வர் இஷ்யூ. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கனெக்டே ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா உங்களோட சர்வர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருச்சு. ஏன்னா ஒரே நேரத்தில், ஏன்னா இந்த கேமுக்கு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த கேம் வரதுக்கு முன்னாடி நம்ம பசங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேம் லான்ச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஒரே நேரத்தில் போய் அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இருந்தனால சர்வர் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படி கேமை இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆனது நிறையா பேர் ஃபேஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோனே பார்த்திங்கன்னா அப்படியே நின்று போச்சு, பூட் ஆகும்போது நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ட்விட்டரில் நீங்கள் அந்த இதை தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அவர் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, நான் என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 இருந்துச்சு, அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை. ஆண்ட்ராய்டு லெவல் யூஸருக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு 12 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஆண்ட்ராய்டு 12 ஏதாச்சும் பீட்டா வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சர்வர் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூ, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 ஃபோன் வச்சுருந்து நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைலாம் வருது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கேமை பற்றின மற்றவங்களோட ரிவ்யூ அப்படின்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விளாண்டுட்டுருக்கேன். அவன்கிட்ட கேட்கும்போது, மச்சான் கேம் நம்ம பப்ஜி மாதிரி தான்டா இருக்குது, கேம் பிளேயில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நிறையா கொண்டு வந்திருக்காங்கடா, கன்னுலாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதே மாதிரி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபிஎஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 Hz டிஸ்பிளே 120 Hz டிஸ்பிளேனா அந்த கேமோட ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு. இப்போயும் நிறையா பேர் கேட்பீங்க, ப்ரோ என் ஃபோனு 90 FPS அப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் நிறையா ஸ்மார்ட் ஃபோன், அதாவது நிறையா ப்ராசஸர், ஸ்னாப்ட்ராகன் 860 870 அப்புறம் டைமென்சிட்டி 1200 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் ஆப்டிமைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். இந்த ப்ராசஸர் ஃபுல்லாமே எலிஜிபிள் தான், ஓகேவா. அதே மாதிரி இந்த நியூ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேம் பிளே எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. பட் இந்த ஆண்ட்ராய்டு 12 நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு மாதம் போட்டு அதுக்குள்ளே எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாடுங்க. பொதுவாக இந்த பப்ஜியை பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் என்ன சொல்கிறது விருப்பப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் ஒரு கேம், ஏன்னா நான்லாம் ரொம்ப அடிக்டாக இருந்தேன். காலேஜ் படிக்கும் நான் ஃபைனல் இயர் 2018 காலேஜ் படிச்சுட்ருக்கேன். அப்போ தான் இந்த பப்ஜின்றதே அறிமுகப்படுத்தி தொலைச்சாங்க. அப்போ இருந்து ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா தீவிரமாக அடிக்டடாக இருப்போம். ஏதாச்சும் வேலை முடிஞ்சு வந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாலும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதும் சரி, குரூப்பில் சேட்டை போட்டு டே மச்சான் வாடா டீம் மேட்சை போகிறா நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் விளாண்டுக்கிட்டு இருப்போம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இதே இல்லாமல் அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஏன்னா ஒரு மேட்ச்சு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக உங்கள் வாழ்நாளில் 3/4 மணி நேரத்தை பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்றோம். அப்படி இருக்கப்போ ரொம்ப அடிக்டாக நாள் ஃபுல்லாக அடிக்டடாக இருக்காதீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், விளாடுங்க,
பொழுது போலையா வீட்டில் டிவி பார்க்கும்போது எதுவும் ஒர்த்தா இல்லையா வீட்டில் யாரும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் விளாடுங்க மற்றபடி ஓவர் அடிக்ட் ஆகிடுறீங்க ஸோ அவ்வளோதான் நண்பா ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இது போன்ற வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது அதுலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க எனக்கு பர்சனலாக டெலிகிராம் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகே நண்பா ஓகே தேங்க்யூ பை